ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பூனைக்குட்டிக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நீ ஒரு ரேண்டம் விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு சேவல்லாம் நிறைய சண்டை போட்டாங்க, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மல்லித்தூள் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா சோஃபா மேலே ஏறி படுத்துட்டு ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். சாப்பிட்டுட்டு மதிய குட்டி தூக்கம் போட்டிருந்தாங்க. பலாப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கடைசி பலாப்பழம் இது. எல்லா பலாப்பழமும் அறுத்து முடிச்சாச்சு, எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் தானே நமக்கு சாப்பிட ஆசை வரும். இது நிறைய நாங்கள் சாப்பிடாமலே நிறைய வீணாக்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு 5 நாள் அப்படியே இருந்து சாப்பிடாம நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் திங்கிறதே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டுங்கவுமே அடிச்சுக்கிட்டே எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இது நான் முன்னாடி மரத்தில் இருக்கும்போது நான் ஷார்ட்ஸில் எடுத்திருந்த வீடியோ தான் இது மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு. அந்த கும்பலாக இருந்த குலையில் இருந்தால் ஒன்று அறுத்தோம், அதுதான் கடைசி பலாப்பழம். நிறைய பார்த்திங்கன்னா கும்பலாக இருந்துச்சு, அதில் அறுத்து விட முடியல. நிறைய கீழே விழுந்து நிறைய 2-3 பழம் போல் வீணாக போயிட்டு ஒன்று தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம லாஸ்ட்டு பலாப்பழமும் சாப்பிட்டு இந்த வருஷத்துக்கான பலாப்பழ சீசனாக முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு லெமன் எலுமிச்சை மரம். இது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே எலுமிச்சம்பழம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியல, ஏன்னு காரணம் தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல என்னென்னு. நானும் நிறைய பார்த்துட்டேன். வருஷம் ஃபுல்லாகவே பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், அப்புறம் காய் இருக்கும், அப்புறம் திரும்பி பூ வந்துடும். எப்போதுமே இந்த பெருசாக இருக்கும்போதே ஒரு பூவும் வந்துடும். அதே மாதிரி மாங்காவும் பார்த்திங்கன்னா நம்ம மே மாதமே எல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. இப்போ திரும்பி பார்த்திங்கன்னா மாங்காய் பிஞ்சு வச்சுருந்துச்சு. நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டு. இது நம்ம வீட்டு மாடிக்கு மேலே அவுட்டோர் லாக் தான் போட்டிருந்தேன். ஏற்கனவே போட்டிருந்தேன். இது நிறைய பேர் கேட்டிங்க, அதனால் சொல்லி நான் காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டு பார்த்திங்கன்னா மரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. நம்ம எல்லாம் வெட்டியாச்சு. அதெல்லாம் இந்த கஜா புயல் காற்றடிச்சிச்சா. ஸோ நம்ம வீட்டை சுற்றியில் நிறைய சீட்டு வீடுகள் நிறைய இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பயந்துட்டு விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஏதாவது பெருசாக எதுவும் செலவாயிருமே, அப்புறம் ரொம்ப பயமாக இருந்ததுனால ஒரு காரணத்துக்காக நாங்கள் விட்டுட்டோம். மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம சைடில் தான் வச்சுருந்தோம். மரம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மரத்துக்கிட்ட வெட்டியாச்சு. இப்போ 2 மரம் தான் நம்ம கொல்லையில் இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா அது வீட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. தேங்காய் பார்த்திங்கன்னா அதனால் தேங்காய் நான் வெளியில் வாங்குறது கிடையாது, நம்ம கொல்லையிலே பிச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா பலா மரமே ஒரு 5-6 மரம் போல் இருக்குது. எல்லாமே முடிச்சாச்சு. எல்லா மரமும் பிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. இது மிளகா மல்லி நம்ம போன வீடியோவில் நம்ம எப்படி அரைக்கிறது வாங்குறது அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு மாடி இப்படி தான் இருக்கும். ஆஃப் நிழலாகவும் ஆஃப் வெயிலாகவும் இருக்கும். அடுத்த சீசன் பார்த்திங்கன்னா அங்கிட்டு நிழலாகவும் இந்த சைடு வெயிலாகவும் இருக்கும். அப்படி தான் மாறி தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த டைம் சூரியன் இங்கிட்டு அதனால் மரத்துக்கு கீழே நிழல் இருக்குது. இங்கே எதுவுமே காயப்பட முடியாது. ஸோ அதனால் அந்த ஆஃபில் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மல்லித்தூள் எப்படி அரைக்கிறது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் எப்படின்னு சொல்லி. கீழே வீடியோவாகவும் நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நம்ம வீட்டு மாமரம் இது ஒரு மரம் மட்டும்தான் காய்ச்சிருக்கு. 3 மரம் இருக்குது. 3 மரமே பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் பூ வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா உருண்டை பழம்னு சொல்லுவாங்க அந்த மாம்பழம். இது பிஞ்சு போன வீடியோவில் பிஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆயிட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வீடியோ எடுத்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் நிழலாகவே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் தெரியல அந்தளவுக்கு ஒன்றும். மேலே நிற்கும் போது ஒன்றும் தெரில. இந்த சைடு நிழலாக தான் இருக்கும். அதனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. கீழே மாடிப்படி சைடில் பார்த்திங்கன்னா அந்த மரம் கீழெலாம் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்கன்னா கொல்லைக்குள்ளே வெயிலே நீங்கள் பார்க்க முடியாது, நிழலாகவே தான் இருக்கும். ஃபுல்லாக பந்தல் போட்ட மாதிரி. வெயில் பார்க்கணுன்னா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு அந்த கேப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் வெயில் தெரியும். ஸோ இப்போ நீங்களே பார்த்தாலே தெரியும், வானமே தெரியாது, அது மாதிரி தான் இருக்கும். இல்லை
கீழே இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது என்னோடய ஆசையும் கூட. ஸோ அது மாதிரியே வந்து செட் ஆகிடுச்சு எல்லாமே. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழை வச்சுருக்கேன். இது நிறைய இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா வெட்டி விட்ருக்கேன். ஏதாவது பூச்சி வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. வாசலுக்கு முன்னாடி இருக்கா, ஸோ அதனால் வந்து ஏதாவது வந்து பூச்சி எதுவும் பாம்பு பூச்சி இருந்தால் கூட தெரியாது. ஸோ அதனால் அப்படியே வெட்டி விட்ருக்கேன் நான். இது மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் வச்சேன். அது என்னன்னு தெரில, ரொம்ப பெருசாக அது பாட்டில் கொடி பாட்டில் போயிட்டே இருக்குது. வெத்தலையும் நான் வச்சுருந்தேன். வெத்தலையும் பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ கொடியில் வந்து நான் மேலே ஏற்றி விட்டுட்டேன். மேலே மாடி வரைக்குமே போயிட்டு நல்லா அந்த இடத்துல தண்ணி நிறைய அந்த ரெயின் சீசனில் வச்சதுனால நல்லாவே பிடிச்சிச்சு செடி ரெண்டுமே. மணி பிளான்ட்டும் நல்லா வந்துருச்சு. தலைன்னு அவ்வளோ எல்லாம் இருக்குது. வெத்தலை செடியும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. தண்ணி நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினாலே கரெக்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இருந்தாலும் போதும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா செடி வந்து சீக்கிரம் வந்து இந்த வேர்லாம் அழுகி போயிடும். அப்புறம் சீக்கிரம் இதாகிடும் சொல்லிட்டு வீணாக போயிடும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தோம். ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஈபி கட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஈபி ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி ஸ்கூல் வர சொல்லியிருந்தாங்க. ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வெளியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பையனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டாங்கன்னு தெரியல. நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருந்தாங்க சண்டை. நீ பெரியவனா நான் பெரியவனா வாடா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணுறாங்க, நீ ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறியா நான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை தடவை நேரில் பார்த்துருக்கீங்களா இல்லையானும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவர் தனியாக கிளம்பிட்டார். சாப்பிட பசி வந்துருச்சு போல். ஸோ அதனால் நான் தனியாக போகிறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டார். அவருக்கு வந்து கம்பெனி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காரு, எங்கே இருக்காங்க யாரையுமே காணாமே, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லவும் பார்த்திங்கன்னா அவர் கிளம்பிட்டார். பார்த்திங்கன்னா காலையிலே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தம்பிக்கு சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா காலையில் செய்கிறதுனால மதியானம்லாம் ஒன்றும் வேலை இருக்காது. நம்ம காலையிலே எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி துணிலாம் துவைச்சிட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். மோஸ்ட்லி அதிகமாக ஒன்றும் வேலைகள் இருக்காது. தம்பிக்கு எதுவும் சாப்பாடு செய்கிறது, ஸ்வீட் எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்கிறது அப்படின்னா தான் ஈவினிங்கில் வேலை இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் எடுத்தது. அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் தான் போகிறோம். நான் மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா தம்பி வாமிட் எடுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயினில் தான் கிளம்பிட்டுருக்கோம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ரெசிபி வந்து மல்லித்தூளில் அது வந்து செஞ்சிட்ருந்தேன். அம்மா மல்லித்தூள் அரைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சோம்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வந்து நான் 3 கிலோவுக்கு நான் வந்து செய்கிறேன். 3 கிலோவுக்கு 100 சோம்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு பிடிப்பு இருந்தால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வந்து நீங்கள் செவக்க வறுக்கணுன்ட்டு இல்லை, நான் வறுத்த அளவுக்கு இருந்தால் போதும். இது மிளகு ஜீரகம் வந்து ஒன்றாவே நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டா போதும். இது வந்து கடலைப்பருப்பும் 100 எடுத்துருக்கிறேன். நான் அளவு பார்த்துக்குங்க. 3 கிலோ மல்லி, அதுக்கு நான் அளவு எடுத்துருக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா 50 இல்லைனா அது 50க்கும் கம்மியாகவே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா மிளகு போட்டிருக்கீங்கன்னா மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கணும். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்த உடனே எடுத்து கொட்டிடலாம். அந்த அரிசி பார்த்திங்கன்னா மிளகு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் நுரைச்சி வர மாதிரி இருக்கும். அரிசி வந்து நான் வந்து மிளகு எடுத்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா வந்து பாப்பாகும்ல, அது மாதிரி வறுத்தா அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப செவக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது. வறுத்து நான் எல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்கிறேன்.
இது உடனே அரைக்க போகிறீங்கன்னா அப்படியே சூடாகவே ஒரு 5 நிமிஷம் வச்சு ஃபேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொட்டிட்டு அரைக்கலாம். தூளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். அரைச்சிட்டு நானும் வறுத்ததுக்கப்புறம் ஈவினிங் போய் அம்மா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.